விசுவாசத்தினாலே நீங்கள் செய்கிற கிரியைகள் எல்லாமே தைரியம் சார்ந்த கிரியைகளாய்த்தான் இருக்கிறது. தைரியம் இல்லாமல் இந்த கிரியைகளை செய்ய முடியாது. பைபிள் எடுத்து பாருங்க, முற்பிதாக்கள் செய்த எல்லா கிரியைகளுமே விசுவாசத்தினாலே செய்த கிரியைகள் தான். அந்த கிரியைகள் எல்லாவற்றுக்கும் தைரியம் தேவைப்பட்டது. 9 முழ உயரத்தில் ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறான், கோலியாத். அவனுக்கு ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து எல்லா யுத்த கலையும் தெரியும். இஸ்ரவேல் இராணுவமே பயப்படுகிறது. தாவீது இந்த இடத்துல போகிறார், அவர் விசுவாசிக்கிறார். தேவன் என்னை இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கும் இந்த ஜனங்களை ஆள்வதற்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிவிட்டாருங்க. அவர் பாருங்க, அவனுடைய உருவத்தை பார்க்கல. அவன் தேவனோடு உடன்படிக்கை இல்லாதவன், நானோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுடைய பலத்தை விட என்னுடைய பலம் பெரிது. அதான் அந்த விசுவாசம். முன்னால் போய் நிற்கிறக்கு ஒரு மன தைரியம் வேணும் பாருங்க. அந்த கிரியைகளைத்தான் விசுவாசத்தின் கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது.